Hi friends, இன்னைக்கு hand embroidery coral stitch பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா subscribe பண்ணிருங்க, bell button click பண்ணிருங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். coral stitchக்கு வந்து உங்களுக்கு ப்ளூ கலர்ல இப்படி நூல் கோர்த்து வச்சுக்கோங்க. நான் அப்படியே ஃபுல்லா அந்த 6 இலைகளையும் அப்படி கோர்த்துட்டேன். வாங்க அடியில குத்தி மேலே எடுத்துக்குவோம். இப்படி ஸ்ட்ரைட்டா பிடிச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி இப்படி குறுக்கு வசமா குத்தி எடுக்கணும் சின்னதா. இப்போ இந்த நூலை வந்து இந்த ஊசியை அப்படியே சுத்தணும். சுத்திட்டு இதை வெளியே எடுத்துருங்க. இப்படி பண்ணீங்கன்னா இங்கே ஒரு முடிச்சு மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். இப்போ எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே கேப்புக்கு மறுபடியும் அதே கேப்புக்கு தான் நம்ம மறுபடியும் குத்தணும். ஊசியை வந்து ஊசிக்கு மேலே தான் நூல் இருக்கணும். இந்த நூல் வந்து ஊசியை ஒரு தடவை சுற்றிடணும். சுற்றிட்டு மறுபடியும் இப்படி இழுத்து விட்டுருவோம். பாருங்க ஒரு முடிச்சு வந்துடுச்சு. இந்த கோரல் ஸ்டிச்சு இதே மாதிரி ஃபுல்லாகவே தைச்சு முடிச்சிருவோம். பாருங்க இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடலாம். பாருங்க கோரல் ஸ்டிச்சு வச்சு முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம டிசைனாக தைப்போம். பாருங்க ஒரு சின்ன கிளாத்தில் நான் ஒரு பால் டிசைன் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி தைக்கிறேன்னு பார்க்கலாம். பாருங்க சில்க் த்ரெட் எடுத்து நான் கோர்த்து வச்சுருக்கிறேன். நூல் வந்து உங்களுக்கு 4 நூல் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அடியில் குத்தி மேலே எடுத்துக்குவோம். அதே மாதிரி தான் தைக்க போகிறோம். குறுக்கு வசமாக ஊசியை குத்தி நூல் வந்து ஊசியை சுற்றணும். ஒரு தடவை சுற்றிக்கோங்க. நல்லா இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சுக்கோங்க. டிசைனில் போடும்போது கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுத்துக்குவோம். கேப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் இந்த லைனுக்கெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த வட்டத்துக்கு நம்ம போட்டுருவோம். இப்படி இதை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக எப்படி இழுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு சில்க் த்ரெட்டுங்கிறதுனால கொஞ்சம் நூல் கொஞ்சம் சிக்காகும்.
திருப்பி ஒவ்வொரு இலைகளாக அப்படி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.